ஐயோ! இவைங்க படுத்துற இம்சை என்னால தாங்க முடியலையே! தலைவலிக்குதுயா, தலைவலிக்குது. இப்படி வந்து காங்கிரஸ் கட்சி புலம்புற மாரி தான், இந்திய கூட்டணியில உள்ள கட்சிகள் தொடர்ந்து காங்கிரஸுக்கு எதிரா ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்கங்க. இவ்வளவு நாளா மம்தா பானர்ஜி அவர்கள் பேசின விஷயத்தினால தான் இந்திய கூட்டணியில பெரிய சலசலப்பு வந்து ஏற்பட்டுச்சு. இப்ப இந்த விஷயத்துல எரியிற தீயில எண்ணெய ஊத்துற மாரி, ஜம்மு காஷ்மீர் முதல்வரான ஒமர் அப்துல்லா அவர்களும் ஒரு சில விஷயங்கள பேசியிருக்காருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஒமர் அப்துல்லா அவர்கள் கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. என்ன அப்டின்னா, காங்கிரஸ் கட்சிய பொறுத்தவரைக்கும் இவிஎம் மிஷின்ல வந்து முறைகேடு நடக்குது. இந்த இவிஎம் மிஷின வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு இதே மாரி ஒரு கருத்துக்கள வந்து சொல்றாங்களே, இந்த கருத்துக்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து அவர் பாசிட்டிவா பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா, அவர் என்ன சொல்லிட்டாரு அப்டின்னா, அவங்க அப்படிதாங்க சொல்லுவாங்க. இதே இவிஎம் மிஷின யூஸ் பண்ணி 100 எம்பி சீட்ஸ் வின் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அப்ப அதே இவிஎம் மிஷின ஆகோ ஓஹோன்னு கொண்டாடுவாங்க. அதே இவிஎம் மிஷின யூஸ் பண்ணி அவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்படிதான் அப்படியே பிளேட்ட மாத்தி போட்டு விடுவாங்க. இவிஎம் மிஷின் முறைகேடா இருக்கு, அது சரியில்ல அப்டின்னா, அப்புறம் ஏன் நீங்க வந்து எலக்ஷன்ல வந்து நிக்கிறீங்க? எலக்ஷன்ல நிக்க வேண்டியது எல்லாம் அதுக்கப்புறம் தோத்து போனதுக்கப்புறம் இவிஎம் மிஷின் சரியில்ல, அது சரியில்ல அப்படின்னு என்ன சாக்கு, பிள்ள சாக்குன்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் கொஞ்சமாவது நம்புற மாரியா இருக்கு? இனிமேலாவது இவிஎம் மிஷின பத்தி குறை சொல்லாதீங்கன்னு, இது மாரி உமர் அப்துல்லா அவர்கள் வந்து சொல்லியிருக்காருங்க. இப்ப உமர் அப்துல்லா அவர்கள் இந்த மாரி சொன்னவுனே, அவர்கிட்ட இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்டின்னா, "என்னங்க இப்படி நீங்க காங்கிரஸ்க்கு எதிரா வந்து பேசுறீங்க? நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபியோட ஸ்போக்ஸ் பெர்சன் மாரி தெரியுது" அப்படின்னு இந்த மாரி ஒரு கொஸ்டின வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு உடனே உமர் அப்துல்லா என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்டின்னா, "இதோ பாருங்க, ஒரு கட்சியில நான் இருக்கேன் அப்படின்றதுக்காண்டி, அவங்களுக்கு விசுவாசமா பேசணும்னு என்னால பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. என்னோட மனசுக்கு என்ன படுதோ, உண்மை என்னவோ அத தான் நான் வந்து பேசுவேன். இப்ப வரைக்கும் நான் இத தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்திய கூட்டணியில ஒண்ணும் அந்த அளவுக்கு செயல்பாடுகள்லாம் வந்து சரியில்ல. காங்கிரஸோட நிர்வாகம் சரியில்ல" அப்படின்னு இது மாரி உமர் அப்துல்லா அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க. உதாரணத்துக்கு நான் இத சொல்லணும் அப்டின்னா, லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி இந்திய கூட்டணியில உள்ள எல்லா கட்சிகளும் மீட் பண்ணி வந்து பேசணும். அதுக்கப்புறம் எங்க இந்த மாரி பேச்சுவார்த்தை வந்து நடத்துனாங்க? ஒரு கூட்டணின்னு இருந்துச்சு அப்டின்னா, அப்பப்போ கூட்டணி கட்சிகள் எல்லாருமே சேர்ந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்தணும். ஒரு வியூகத்த வந்து அமைக்கணும். இந்த மாரிலாம் வந்து பிளான் பண்ணா தான், அடுத்து வரப்போற எலக்ஷன்லயாவது வந்து வின் பண்ண முடியும். ஆனா காங்கிரஸ் கட்சிய பொறுத்தவரைக்கும், எலக்ஷனுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணுவோம் அப்டின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்றாங்க. எலக்ஷனுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண மாட்றாங்களே! இதே மாரி போச்சுன்னா, இந்திய கூட்டணி ஒண்ணுமில்லாம போயிரும்னு, இது மாரி உமர் அப்துல்லா அவர்கள் வந்து பேசியிருக்காருங்க. இப்ப இந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா, இந்திய கூட்டணியில உள்ள ஒவ்வொரு கட்சிகளுமே மாத்தி, மாத்தி காங்கிரஸ வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுலயும் உமர் அப்துல்லா அவர்கள பொறுத்தவரைக்கும், அவர் பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இருந்து காங்கிரஸ எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க. ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து முதல்வரா பொறுப்பேத்தோனே இவர் என்ன சொன்னாரு அப்டின்னா, ஜம்மு காஷ்மீர்ல ஆர்டிகிள் 370 ரிவோக் பண்ணது கரெக்ட்டான விஷயம் தான் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிச்சு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் பிரதமர் மோடி நல்ல தலைவர்ப்பா, அவர் மாரி எந்த தலைவரும் இருக்க முடியாது அப்படின்னு பிரதமர் மோடிய பத்தி பெருமையா பேசிப்புட்டாரு. அங்கேயே காங்கிரஸோட சோலி வந்து முடிஞ்சிருச்சுங்க. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுமே காங்கிரஸ மதிக்காம இது மாரி பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இந்திய கூட்டணியோட நிலைமை என்ன ஆகப்போகுதுன்னு தாங்க தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.